ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, தனுஷ், அதாவது வாத்தி படத்தில் தனுஷ் நடித்த அவருடைய ஃபேஸ், அதாவது சன் டிவியில் வந்த அவரோட மைக்கில் பேசுகிற அந்த ஃபேஸை நம்ம பென் ஆர்ட் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்குறோம். இப்போ பார்ட் 2 பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி இந்த அவருடைய முகத்துக்கு எப்படி பேனா வச்சு வரைய போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் கற்றுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி அவருடைய ஹேர் எல்லாம் நம்ம பெனில் நல்லா அழகாக பண்ணியாச்சு. பென்லேயே நல்லா டுட்டோரியல் வீடியோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தில் உள்ள நெத்தியில் இப்போ உள்ள நெத்தியில் உள்ள சுருக்கங்களையெல்லாம் லைட்டாக ப்ளூவால் லைட்டாக கொஞ்சம் பேனாவை அப் பண்ணி கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்து கொஞ்சம் அப்படியே ஷேடிங் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க. இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா ஹேர் பண்ணுற மாதிரி டக்குன்னு அழுத்தி பண்ணிட முடியாது. இது கொஞ்சம் மேலோட்டமாக பேனா கொஞ்சம் அப் பண்ணி லைட்டாக பண்ணணும். அப்பப்போ துணியில் துடைச்சிக்கோங்க. ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டீப், அதாவது நல்லா டார்க்காக விழுந்துடும் அந்த இது இங்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்து பண்ணணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மீசையை வரைய ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஹேர் எப்படி பண்ணணுமோ அதே போல் தான் மீசை ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக அங்கங்கே பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஒயிட் விட்டுறணும். விட்டோம்னா தான் அது மீசை கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ மீசையை பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு அழகாக வரும். ரொம்ப ஈஸி தான், ஆனால் இன்னும் டைம் எடுக்கும். இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள், பட்டு டைம் எடுக்கும். ஏன்னா பென்சிலில் பண்ணுறதை விட பென்னில் பண்ணுறது கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும். காரணம் என்னென்னா அது நிப்பில் பார்த்திங்கன்னா இது 0.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம பென்சிலில் 1 mm ரேஞ்சில் 1-2 mm ரேஞ்சில் கூட அந்த பர்பிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிப்பில் அதுக்கு தடிமனாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஷேடிங் ஜாஸ்தியாக விடும். இதில் ஷேடிங் கம்மியாக விடும். அதுக்காக இந்த பெனில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பட் இந்த தாடி மீசெல்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப இந்த பென் ட்ராயிங் ரொம்ப அட்ராக்டிவாக வரும். முகத்தில் பண்ணுறதை விட இந்த தாடி மீசையில் பண்ணுற வேலை கொஞ்சம் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கிற பிக்சராக எடுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக வரும். மற்றபடி நீ பெனில் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், முகம்லாம் அதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் பென்சிலில் பண்ணுறது பெட்டர். பட் பென்லேயும் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவருடைய முகத்தில் உள்ள தாடிகளெல்லாம் நம்ம பென்னால் ஷேடிங் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே ப்ளூ இங்க்லேயே பண்ணிகிட்ருக்கோங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ளூ இங்கில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்னை தெரசா அவங்கள பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்கள பண்ணது பார்த்திங்கன்னா கலர் பெனில் பண்ணியிருக்கிறோம். அதில் இது ப்ளூ இங்கில் பண்ணியிருக்கிறோம். இதுதான் ப்ளூ இங்கில் ஃபுல்லாக பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. நல்லா மீசை, அதுக்கப்புறம் அதனுடைய உதட்டு பகுதிகளெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உதட்டு பகுதியெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பாருங்கள், அவருடைய பல்லுகள் வரைஞ்சிருக்கிறோம். பல்லை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டார்க்காக பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து பண்ணோம். அதாவது டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 6 hours ஆச்சு. உங்களுக்காக இதை 10 மினிட்ஸ் 2 பார்ட்டாக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நல்ல இது ஃபாஸ்ட் பண்ணி தான் டைம்-லாப்ஸில் போட்டு ஃபாஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபுல்லாக மெதுவாக பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிச்சோம்னா கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் டைம்-லாப்ஸில் போட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்ட், அதாவது படம் வரையிற இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஷேர் பண்ணாலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கொடுக்குற கமெண்டு, லைக்ஸு, சப்ஸ்கிரைபெல்லாம் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் வரைஞ்சிருக்கிறோம். பாருங்கள், இப்போ தாடியை அப்படியே ப்ளூ இங்கே அங்கங்கே கொஞ்சம் சில இடங்களில் ரொம்ப டார்க்காக தெரியுறதுல டபுள் கோட்டிங் கொடுக்குறோம். லைட்டாக, அதாவது சில இடங்களில் லைட்டாக வர இடங்களில் அப்படியே சிங்கிள் கோட்டிங்களோடு நிப்பாட்டிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த மெத்தடை பண்ணுறையில நம்ம பிக்சரை பார்த்துட்டு எங்கே டார்க் பண்ணணும் எங்கே லைட் பண்ணணுன்னு கொஞ்சம் மைண்டில் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு
ரொம்ப அழகாக, அதாவது ரொம்ப 100% ரொம்ப கரெக்டாக வந்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வேறு எந்த இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெரில. பென் ஆர்ட் எப்படி பண்ணணுன்ட்டு இது நான் முதல் முறையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ் லாங்குவேஜ் உள்ளவங்க தெரிஞ்சவங்க நீங்கள் தமிழில் கேட்டு நல்லா கற்றுக்கிடலாம். அதே போல் வேறு எந்த மொழியில் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்காக லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்காக அதுலேயும் நான் பேசி இது பண்ணுறேன். உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி படங்கள் வரைஞ்சி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் பேரோ அல்லது உங்களுடைய அந்த யூஸ் பண்ணுற ஐடியா பேரோ அந்த பேரை சொல்லி உங்களுக்கு வரைஞ்சி நான் அப்லோட் பண்ணி அனுப்புவேன். பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்குறோம் தாடியை. இந்த தாடி பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 to 1 hour ஆகிருக்குங்க. ஏன்னா அவ்வளோ பொறுமையாக பண்ணணும். இதில் வந்து ஏன்னா ஃபுல்லாகவே ப்ளூ இங்கு பட் லைனாக தெரியணும். ஸோ அதுக்காகவே நான் அந்த பென் ஆர்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். பென்னை யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த தாடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் தாடி கொஞ்சம் லைட்டாக பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பண்ணிகிட்டே இருக்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு ஹேர் வந்து எங்கெங்கே பெண்டாகி இருக்கும் அப்படிங்கிறத அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள் இந்த சைடு. அப்புறம் ஒரு ஷர்ட்டில் உள்ள பட்டனை வரைஞ்சிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய ஹேண்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த தாடியை ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஹேர் எங்கெங்கே வளைஞ்சிருக்கோ அதே போல் ஷேக்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணோம்னாலே உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள் அவர் வந்து அந்த மைக்கில் பேசுகிற மாதிரி சீன் கிடைச்சிது. ஸோ அதை வந்து நான் அப்படியே பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக் ஸ்டார்ட் பண்ணுறோம். மைக்கில் உள்ள அந்த ஷேப், அதாவது எங்கெங்கே அந்த டார்க் தெரியுதோ அதே ஷேப்பில் லைன்ஸ் போட்டு பண்ணோம்னாலே ரொம்ப அழகாக வந்துடும். பாருங்கள் மேலே உள்ள லைன்ஸ் எல்லாம் வந்து மிடில் கொஞ்சம் டார்க் இருக்கும், அதை டார்க் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மைக்கு கீழே உள்ள அந்த ரவுண்ட் லைனு, அப்புறம் அதுக்கு கீழே உள்ள ரவுண்ட் லைனு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கிடுதோம். அப்புறம் இதுலேயும் மேலே உள்ளதை மாதிரியே பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் பட் இதில் டாட்டாக வச்சா கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதனால் இது வந்து டாட்டாக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி டாட்டாக வச்சுருக்கிறேன். பாருங்கள் டாட் வைக்கலையும் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக டாட் வைக்கணும். நீங்கள் சும்மா ரவுண்டாக டாட்டாக வச்சிடக்கூடாது. ஜூம் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும். கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவருடைய ஹேண்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஹேண்டில் எங்கெங்கே டார்க் தெரியுதோ அங்கெல்லாம் டார்க்காக பண்ணதும், எங்கெங்கே லைட் தெரியுதோ லைட் கலர் தெரியுதோ அங்கெல்லாம் லைட்டாக பெண்ணை கொஞ்சம் அப் பண்ணி கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் டார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஷேடிங் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள் இது ஃபுல்லாக பென்லேயே பண்ணது. ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் அவருடைய ஹேண்டு ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள். அவருடைய ஹேண்டில் உள்ள அந்த ஹேர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் உள்ள அந்த ஹேர் வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக வரையலாம். இழுத்து அதாவது சுகுலாக பண்ணணுன்னா அதில் இந்த மாதிரி பென் ஆர்ட்டில் ரொம்ப ஈஸியாக வரையலாம். பென்சிலையும் வரையலாம். அதை விட இது பென் ஆர்ட்டில் கொஞ்சம் நல்லா சூப்பராக வரும். அவருடைய ஹேண்டில் எங்கெங்கே நரம்புகள் தெரியுதோ அந்த இடத்தெல்லாம் பாருங்கள். சுருக்கங்கள் நரம்புகள் எல்லாமே கிளியராக காமிக்கணும். அப்போது ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துலலாம் நிறைய அவருடைய ஹேர் எல்லாம் முடியெல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம நுணுக்கமாக இந்த பென் ஆர்ட்டில் காமிக்கலாம். பென்சில் ஆர்ட்லேயும் காமிக்கலாம். ஆனால் பென் ஆர்ட்டில் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாகவே காமிக்கலாம் பாருங்கள். அப்புறம் அவருடைய மைக் எப்படி அழகாக அந்த 5 வகையிலையும் பிடிச்சிருக்கிறாரு பாருங்கள். மொத்த விரல், அதாவது பேக் சைடு விரல் வந்து பேக் சைட்லேயும் மித்த 4 விரல் ஃப்ரண்ட்லேயும் வச்சுருக்காப்புல. அந்த 4 விரலும் தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து மைக்கு வந்து நல்லா டார்க்காக பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் மட்டும் ஒரு லைட் வெளிச்சம் வந்து கொஞ்சம் ஷேடிங் தெரியும். மித்த இடத்துலலாம் கொஞ்சம் ரொம்ப டார்க்கு, அப்புறம் லைட்டு, அப்புறம் அந்த ஷேடிங் வர இடம் இதெல்லாம் வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுருக்குறோம். இந்த வீடியோ மூலமாக பென் ஆர்ட் எப்படி வரையுதுங்கிறத தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் நல்ல லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதே போல் வேறு என்ன மாதிரி ட்ராயிங் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ட் வரையிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கனாலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.